இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ த கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த படத்தோட கதை என்னன்னா, ராஷ்மிகா மந்தனா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகுறாங்க. ஆனா அவங்களுக்கு தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும் அப்படின்றத தெரியாமயே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை ரியலைஸ் பண்ணி அதுல இருந்து ஃபைட் பண்ணி வெளியே வராங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா she doesn't act, she lives it. அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் குள்ள மாட்டின பொண்ணா பெருசா அழுது கதறி அப்படிலாம் ஆக்ட் பண்ணாம சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த பெயினை நமக்கு காட்டுறத கண்டிப்பா நமக்கு ஃபீல் ஆகும். தீக்ஷித் ஷெட்டியோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. யாரா இவன் இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்தா எரிச்சல் ஆகும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டரா படம் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து பார்க்குறப்போ தி பெஸ்ட் தெலுங்கு ஃபிலிம் ஆஃப் தி இயர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான படமா இருந்துச்சு. இந்த படத்துல டைரக்டரோட ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொருவரோட கேரக்டர் கிரியேட் பண்ணியிருந்ததும் அந்த கேரக்டருக்கான டெப்த், அந்த கேரக்டருக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. எல்லா பசங்களும் எல்லா பொண்ணுங்களும் ஃபேமிலியா போய் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பார்த்துருங்க.